ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് തിരുവോണനാൾ. എന്നുടെ ഇതയത്തിൽ നിന്ന് ഉங்களுக்கெல்லாம் ഐശ്വര്യവും സന്തോഷവും നിറഞ്ഞ തിരുവോണ ആശംസകൾ, തിരുവോണ வாழ்த்துக்கள். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் அதே மாதிரி திருவோண நாளில் சின்ன வயசுலக்கே அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருந்ததுമായ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறது. நல்ல ஹெல்த்தியும் டேஸ்டியும் அதே மாதிரி இதை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியுமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இது செய்யறதுக்காக ஒரு கப்பு மட்டை அரிசி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சாதாரணமாக சாப்பாடுக்கு செய்கிற கேரளா ரைஸ், ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஓவர் நைட்டு அப்படியே ஊறி வரும்போது காலையில் இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா கழுகி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இதிலேக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். காலையில் நமக்கு இது செய்யலாம். திருவோண நாளில் மத்தியானம் நல்ல சத்ய செய்வாங்க. ஹெவியாகி தான் செய்வாங்க. அதனால் காலையில் இதே மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எல்லா வீடுகளிலும் செய்வாங்க. இது நமக்கு மூடி அப்படியே வச்சிடலாம். காலையில் நமக்கு இது எடுக்கலாம். இப்போது நம்ம அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. காலையில் நம்ம அரிசியில் தண்ணி எல்லாம் பிடிச்சி, தண்ணி எல்லாம் இல்லை, அதில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. நம்ம அரிசியிலெல்லாம் தண்ணி பிடிச்சி கரெக்டாக இருக்குது, ஊறி வந்துடுச்சு நல்லா. இனி இது ஒரு வடிகட்டியில் போட்டு இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போகிற மாதிரி நமக்கு ஒரு வடிகட்டியில் போட்டு அப்படியே வச்சிடலாம். இதே சேம் மெத்தடில் முன்னாடியும் நான் ஒரு புட்டு செய்கிறது எப்படின்னு காமிச்சிருந்தது. நம்ம அரிசி மாவு வறுத்தெடுக்காமல் ஈஸியாகி மாவு பிசைஞ்செடுக்காமல் செய்கிற ஒரு புட்டின் ரெசிபி. இப்போ வடிகட்டியிலே அரிசி அப்படியே தண்ணி ஊறி போகட்டும், அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நமக்கு ஒரு குக்கர்லேக்கு 1/2 கப்பு பச்சை பயிரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப்பு தான் எடுத்துருக்கேன். நல்லா கழுகியதுக்கப்புறமா குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றலாம். 2 கப்பு வரைக்கும் நமக்கு தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து இது நமக்கு கரெக்டாக வேக வச்செடுக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 விசிலில் எனக்கு பச்சை பயிறு கரெக்டாக வெந்து வரும். அது என்னோடய குக்கருண்ட ப்ரெஷருக்கு அதுதான் கரெக்டாக 4 விசில். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கருண்ட ப்ரெஷருண்ட கரெக்டாக ஆகிற மாதிரி விசில் அடித்து கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நமக்கு உடனே மூடி அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் நம்ம அரிசி தண்ணி எல்லாம் போய் கரெக்டாகி வந்துட்டு இருக்குது. இனி நமக்கு இது மிக்சியோட ஜாரில் போட்டு பொடிச்செடுக்கலாம். இதிலேக்கு நம்ம இனி தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. நம்ம இந்த மாவு பிசையும் போது தண்ணி ஒன்றும் தேவை இருக்காது. இந்த அரிசியிலே ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால நல்ல தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சோட தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் அப்படியே மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு நமக்கு பொடிச்செடுக்கலாம். ஃபைனாக பொடிக்க தேவையில்லை. ஒரு ரவை மாதிரி அளவில் தான் நம்ம இதை பொடிச்செடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தான் புட்டு மாவிൻ്റെ அதே கரெக்டு தான். இந்த மாதிரி எல்லா அரிசியும் நமக்கு மிக்சியோட ஜாரில் போட்டு கரெக்டாக பொடிச்செடுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம புட்டு செஞ்சுருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. நைட்டு தண்ணியில் ஊற வச்செடுத்தால் மட்டும் போதும். காலையில் இதே மாதிரி வடிகட்டியிலே போட்டு தண்ணி மாற்றியதுக்கப்புறமா நமக்கு மிக்சியோட ஜாரில் பொடிச்சு எடுத்திருந்தால் புட்டு மாவிൻ്റെ அதே கரெக்டு பாகத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா மாவும் நான் பொடிச்சு எடுத்திருக்கு பாருங்கள். இனி நமக்கு உப்பு மற்றும் இதிலேக்கு போட வேண்டியது இருக்கும். வேறு எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. தண்ணி ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நல்லா சூப்பர் டேஸ்டான புட்டு செய்கிறதுக்காக மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த புட்டு. ஈவினிங் டைம் கூட இந்த புட்டு நல்ல சாஃப்டாகிட்டு தான் இருக்கும். இனி நமக்கு புட்டு செய்யலாம். புட்டு பானை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுலேக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நமக்கு புட்டு குழல்லேக்கு ஃபஸ்ட்டு தேங்காயும், அதுக்கப்புறமா நம்ம மாவும், மறுபடியும் லேயர் மாதிரி தேங்காயும் மாவும் வச்சு நமக்கு கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். புட்டுக்குழல் உங்கள் கையில் இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்களுக்கு இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதே சேம் மெத்தடில் இட்லி தட்டில் தேங்காயும் அதே மாதிரி மாவும் மறுபடியும் தேங்காய் மாவை அப்படி லேயர் லேயராகிட்டு கூட செஞ்செடுக்கலாம். இடையில மட்டும் ஒன்று கலர் விட்டு எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி வேகிறதுக்காக ஒன்று கலர் விட்டு எடுத்துருந்தால் மட்டும் போதும். இப்போ
புட்டுக்குழலில் நான் மாவை ஃபில் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு வேக வச்செடுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் நமக்கு போதும். நம்ம புட்டு கரெக்டாக வெந்து வரும். அதிகம் டைம் ஒன்றும் தேவை இருக்காது. இனிப்பு சேர்த்தி தான் சாதாரணமாக புட்டு சாப்பிட்றது. ஆனால் கேரளாவில் சுண்டல் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இதனோட எல்லாம் கூட சேர்த்து புட்டு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாய் பழைய கால ஒரு ரெசிபி தான் இது. எனக்கு நான் சொன்ன மாதிரி காலையில் எங்கள் வீட்டில் எல்லா திருவோண நாளிலும் இதே தான் செய்வாங்க. இப்போ நம்ம கரெக்டு பாகத்தில் பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஒன்றும் கொஞ்சம் கூட அதில் இல்லை. இதுதான் கரெக்டு பாகம். இப்போ நம்ம புட்டு கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. நமக்கு ஒரு தட்டிലേക്ക് புட்டு மாற்றலாம். നല്ല സോഫ്റ്റും നല്ല ടേസ്റ്റിയും അതേമാതിരി നല്ല ഹെൽത്തിയുമായ പുട്ട് തയ്യാറായിരിച്ചു. ഇതിനോട് കൂടെ ഞാൻ சொன்ன மாதிரி நம்ம வேக வச்செடுத்த பயரும் கூட இன்னொரு காம்பினேஷன் கூட இருக்கும். அதுதான் அப்பளம். உங்களுக்கு தேவை இருந்தால் பச்சை பயிரில் வெல்லம் போட்டு கூட சாப்பிடலாம். தேங்காயும் வெல்லവും சேர்த்து கூட சாப்பிட்டுருந்தா இனிப்பு கிடைக்கும். ஆனால் நான் இனிப்பு ஒன்றும் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. 2 அப்பளம் இதுக்கு கூட வச்சுருக்கிறேன். அப்பளம் பொரிச்சது. இதுதான் நல்ல காம்பினேஷன், கரெக்டு காம்பினேஷன். புட்டும் பயிரும் அப்பளவும். ഈ കോമ്പിനേഷൻ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா என்று கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. இப்படி தான் இது சாப்பிடணும். கொஞ்சமாக புட்டு கூட பயறு, இனி அப்பளம், இது 3மே சேர்த்து நல்லா உடைச்சி மிக்ஸ் பண்ணி நமக்கு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.